ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மேங்கோ கிச்சன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி டூர் போகிறோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தாங்க. விடிய காலம் 3:30 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். காலையில் 9 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிடுச்சுங்க. செம்ம சூப்பரான கிளைமேட்டுங்க, சூப்பராகவே இருக்குது. ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க ஏற்காடு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். அப்போலாம் இவ்வளோ பனிமூட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு நாள் இருக்கலாங்க. ஒரு நாள் இருந்து நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. நல்லா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு காடுங்களும் இந்த செடிகளும் அவ்வளோ சூப்பராகவே இருக்குங்க. நாங்கள் விடிகாலம் 3:30 மணிக்கெலாம் எஞ்சி கிளம்பிட்டுங்க. இப்போ தாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. என் தம்பி பொண்ணு தான் அவள் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணுறா. போட்டிங் போகிற வழியில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. சோளம், நல்லா முடவாட்டுக்கால் சூப்பு, நல்லா சூப்பராக சுட சூப்பராகவே இருந்துச்சுங்க. நாங்களும் சோளம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு பொரி வாங்கி சாப்பிட்டோம். அதுமாதிரி சாப்பிட்டு போட்டிங்லாம் பார்த்துட்டு அங்கேயுமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா பார்க்கெலாம் போய் உட்காந்துருந்தோங்க. இங்கே தாங்க சரியான காற்று, அவ்வளோ காற்றுங்க. எல்லாத்துக்கும் குளிர் எடுத்துக்கிச்சு. சரியான குளிர், நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸ்கூல் லீவ் டைம் இருந்தால் கூட்டம் இருக்கும். கூட்டமே கிடையாது. நல்லா அவங்களே கஷ்டமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு வியாபாரமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கடை போட்டிருக்கிறவங்களாம் சனி ஞாயிறு தான் அங்கே கொஞ்சம் வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி லீவ் டைமில் டூரிஸ்ட்லாம் வந்தால் கொஞ்சம் வியாபாரம் நடக்குங்க. இப்போ வியாபாரமே இல்லைன்னு சொல்லும்போது மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. பாருங்க, நம்ம மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இது பக்கோடா பாயிண்ட் சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் பார்க்குறோம். இவளுக்கு தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல் லீவ் போட்டு என்ஜாய் பண்ணுறா பாருங்கள். நல்லா செம்ம பனிமூட்டங்க, அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாம் மேகம்லாம் அப்படியே கலைஞ்சி போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா ஃபால்ஸ்லாம் சூப்பராக குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறையாவே இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சிச்சுங்களா. ஒரு 20-25 நாளைக்கு முன்னே மழை பெய்யவும் நல்லா எங்கே பார்த்தாலும் தண்ணிங்க. நம்ம வால்பாறை அதிரம்பள்ளிலாம் போனால் எவ்வளோ தண்ணி எங்கெங்கே பார்ப்போமோ அதே மாதிரி இங்கே 4-5 இடத்துல பார்த்தேங்க. இது பார்த்திங்கனாக்கா காஃபி கொட்டை தான். அதெல்லாம் சூப்பராக எங்கே பார்த்தாலும் காஃபி செடியும் மிளகு செடியுமாக தாங்க இருந்துச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நல்லா எங்கே பார்த்தாலுமே இது நல்லா செம்மையாக இருக்குங்க. எங்கேயுமே தண்ணிக்குள்ளே போய் விளையாடவே முடியல. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் குட்டி ஃபால்ஸில் மட்டும் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோம். காலைல 9 மணிக்கெலாம் போயிட்டோம். போய் ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாம் பாருங்கள், மிளகு செடி தான் சூப்பராகவே இருக்குது. பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அவ்வளோதான், அப்படியே பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. நல்லா இயற்கையை ரசிக்கணுன்னா அப்படி ரசிக்கணுங்க. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி அடிக்கடி மலை ஏறுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்றாக்கா மலை ஏறிடலாம், நம்ம ஏற்காடு போகலாம், வால்பாறை போகலாம், மூணாறு போகலாம். ஸோ அவருக்கு டிரைவிங் ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி போய் பார்க்கணும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது, கவலையாக இருக்கும்போது, ஏதாச்சும் நினச்சி நம்ம ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு எங்கன்னா போனால் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக சொல்லிட்டு கிளம்பி போயிடுறதுங்க. அவ்வளோ மனசில் கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் ஒரு நாள் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். இது என்னென்னு பார்த்தா இங்கே உள்ள காட்டுக்குள்ளே ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேயுமே போனோம். ப்ளஸ் பாருங்கள், நல்லா நெல் சூப்பராக பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே மயிலெலாம் இருந்துச்சு. மயில் பறந்து போகுது, சூப்பராக இருக்குது, அழகாக இருந்துச்சு. இந்த பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல இந்த மயிலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இது செங்குத்தான பாலங்க. இது நம்ம யாருமே போகும்போது அவங்களே சொல்லிட்டாங்க, இங்கே உள்ளே பார்த்து போங்க, பயமாக இருக்கும், வழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பயந்து போனோம். ரொம்ப ஒத்தையடி பாதை. கவர்மெண்ட்லாம் ரொம்ப ஒரு இதாகவே பண்ணவே இல்லை. கவர்மெண்ட்லாம் முயற்சி பண்ணணும் இது கண்டிப்பாக. ஆனால் நல்லா பார்க்க வேண்டிய இடம், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய இடங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபால்ஸு, சரியான ஃபால்ஸுங்க. நம்ம இங்கே போய் நிற்கும்போது அப்படி ஒரு காற்று, நல்லா தண்ணி சாரல் மேலே அடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் குளிக்கலான்னு போகணும், சும்மா போய் நின்றுக்கலாம், தண்ணியில் போய் நின்று விளையாடலான்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அங்கே போய் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வழுக்கும், அங்கெல்லாம் போகக்கூடாது, தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தோங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வர்றதுக்கே மனசு இல்லை. அவ்வளோ சூப்பராக நம்ம வால்பாறையில் கவி அருவியில் கொட்டுற மாதிரி கொட்டுது பாருங்கள். நல்லா குற்றாலம், கொல்லிமலை அந்த மாதிரி இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி நிறைய தண்ணிங்க. முன்னெல்லாம் அவ்வளோ தண்ணி வராதுங்க. மழை பெய்யவும் நல்லா அருவி, சூப்பரான அருவிங்க. அவ்வளோதான், மதியம் லஞ்சுக்கு வந்தாச்சு ஹோட்டலுக்கு.
அவ்வளோதாங்க, ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. மதிய லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். பீஃப் கிரேவியுமே வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. நல்லா கூலிங்காக இருக்கிற இடத்துக்கும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சுட்ட சுட்ட சாப்பிட்றதுக்கு ஜம்ஜம் ஹோட்டல் தாங்க, பாய் ஹோட்டல் தான். சூப்பராகவே இருந்துச்சு. அங்கேயுமே சூப்பராக சாப்பாடு செம்ம திருப்தியாக நல்லாவே இருந்துச்சுங்க. போட்டிங் எடுத்த மாதிரி தான் அந்த ஹோட்டல். அப்படி உள்ளே போனாக்கா நல்லா நிறையா ஹோட்டல் இருக்குது. நாங்கள் ஜம்ஜம் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அப்படி போட்டிங் சாப்பிட்டுட்டு அப்படி போட்டிங் போய் பார்த்துட்டு போட்டிங்லாம் உள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. பூங்காலாம் இருக்காங்க பக்கத்துலேயே. போட்டிங்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, சரியான காற்று, மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஊட்டி அதாவது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு நாள் போகலாங்க. என்னோடய வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் சப்ஸ்கிரைப்.